ஒத்த சீட்டவென்று என்ன செய்வாய் சீமான்? என் அன்பு மக்களே, அறிவார்ந்த சொந்தங்களே, பெரிய கோட்டை, மாபெரும் கதவு, ஒரு சிறிய ஓட்டை, ஒரு சாவி துவாரம், ஒரு சிறிய ஓட்டை சாவி துவாரம். அதில்தான் எவ்வளவு பெரிய கோட்டையானாலும் திறக்கணும். அப்படி சார்ஜ் கோட்டையை திறப்பதற்கு அன்பு மக்களே ஒரே ஒரு சாவி, அது ஈரோடு கிழக்கில் இருந்து உதிக்கட்டும். ஒரு பெண்மகள் என்ன செய்வாள்? எண்ணி விடாதீர்கள், எண்ணி விடாதீர்கள். பெண்ணெனும் பேராற்றலை மறந்து விடாதீர்கள். எங்களை பாருங்கள், உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள். எங்கள் முகங்களை பாருங்கள், கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள். உங்களைப் போலவே உங்களிடமிருந்து வந்தவர்கள் தான் நாங்கள். திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டையின் இரு சுவர்களும் புண்ணாகி போன போதும் நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவதை நிறுத்தப் போவதில்லை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம், எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான். வேறு வழி இல்லை. அங்கையிற் கன்னி போல இந்த அவன் தம்பி என்படையில் பல்லாயிரக்கணக்கான அங்கையிற் கன்னிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதில் ஒரு மரத்தில்தான் இந்த மண்ணிலே நான் தேர்ந்தெடுக்கிற என் தங்கை சீதாலட்சுமி. தன் அறிவு திறனால், தர்க்க ஆற்றலால், மொழி புலமையால் தமிழக சட்ட சபையை ஒலிக்கு எடுப்பால், அலறடிப்பால். நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஒரு முறை எங்கள் மைக் சின்னத்துக்கு தந்து வெற்றி பெற செய்து அனுப்பி பாருங்கள். ஆண்டாண்டு காலமாக அல்லல் பட்டு அவதிப்பட்டு தாவித்து துடித்துக் கொண்டிருக்கிற என் மக்களே, குரலற்று இருக்கிற மக்களே, உங்களின் குரலாக என் தங்கை தமிழக சட்டசபையில் ஒலிப்பால், இதே ஒளி வாங்கியில் ஒலிப்பால். நம்புங்கள். யாரையோ நம்பிவிட்டீர்கள், யாரையோ. திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதியவே நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை இல்ல, பல முறை நம்பிவிட்டீர்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்ததனாலேயே ஸ்டாலினையும் நம்பிவிட்டீர்கள். ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே உதயநிதியும் நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததனாலே எங்களை ஒரு முறை நம்புங்களே, ஒரு முறை நம்புங்கள், ஒரு முறை நம்புங்கள். தன்மானத்தோடு இனமானத்தோடு வெகுண்டு எழுங்கள். ஒரு முறை நம்மால் முடியும் மாற்றத்தை. தமிழ் திருநாட்டில் ஈரோட்டில் கிழக்கில் இருந்து ஒரு புதிய விடியலை அந்த நிலத்தின் மக்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாறு எழுதட்டும். வருங்கால தலைமுறையில் தமிழக அரசியல் வரலாறை படிக்கிற போது ஒரு இடைத்தேர்தல், அற்ப காலம், ஓராண்டு கால பதவி, அதிலே ஏதுமில்லாத எளிய பிள்ளைகள் நிறுத்திய ஒரு பெண்மகள் சீதா லட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் தமிழ் மக்கள் என்று இந்திய நிலமுழுமைக்கும் பேசுவார்கள். அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது, உங்கள் முன்னால், உங்கள் கைகளில் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் அது ஓட்டு என்று கருதினார்கள். கொடுமையான உண்மையான இன்னைக்கு குடியரசு நாள். என் தம்பி துரைமுருகன் கூட பேசினார். குடியரசு என்னிடத்தில் கேட்டார்கள், குடியரசு என்றால் டெமோக்ரசி, ஜனநாயகம், குடியரசு என்றால் என்ன? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் இது குடியரசு. என் அன்பு சொந்தங்களே, கேடுகட்ட
பணநாயகமாக மாற்றி இருக்கிறார்கள். அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு ஒரு வாய்ப்பு. காலங்காலமாக ஏழ்மை வறுமையிலேயே வீழ்ந்து கிடக்கிற என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு வாய்ப்பு. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இருக்கிற நிலையை மாற்றி உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகளும் உயர்ந்த கல்வியை பெற முடியும் என்கிற நிலையை உருவாக்க ஒரு வாய்ப்பு. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படி கொடிய ஆட்சி முறைக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு கொடிய ஆட்சி முறைக்கு வைக்கிற வேட்டு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மைக்கு சின்னத்திலே போட்டு நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள். இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதி இருக்கும் போது 3 முறை ஈரோட்டில் மட்டும் தேர்தல் நடக்க காரணம் ஒரு வாய்ப்பு தம்பி திருமகன் ஈவேராவுக்கு, மறுவாய்ப்பு அவர் தந்தை ஐயா ஈவிகே இளங்கோவனுக்கு, மறுவாய்ப்பு இப்போது அருமை சகோதரர் ஐயா சந்திரகுமாருக்கு. 3 முறை உங்கள் மண்ணில் மட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள். 2 வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள். 3வது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று காலமும் வரலாறும் உங்களுக்கு கையெழுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்களே, தவறவிட்டு விடாதீர்கள், தவறவிட்டு விடாதீர்கள். இது அரிதினும் அரிதான ஒரு அரிய வாய்ப்பு. கடலுக்குள்ள விழுந்தவன் கதையா என் இன மக்களே, நீங்க இருந்துடாதீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு முறையும் படகுல வாரம் காரி துப்பி விரட்டிடுறிய, அப்புறம் ஹெலிகாப்டர்ல வாரம் ஏறி மிதிச்சு விரட்டிடுறிய, அப்புறம் கப்பல்ல வாரம் கல்லெடுத்து எறிஞ்சு விரட்டிடுறிய. சாவதை தவிர வழி இல்லை. நல்லா இருப்பிய. ஒரே ஒரு அழுத்து இந்த மைக்கில் அழுத்திரு முடிஞ்சு. ஒரு ஓட்ட இந்த பிள்ளைகளை நம்பி போட்டு நிம்மதியா படுங்க, நாட்டை எங்க கிட்ட விடுங்க. இவ்வளவுதான் நாங்க கேட்கறது. தயவு செய்து அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உயிர் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மாந்தர்களே, ஒரே ஒரு தடவை எங்களுக்காக வாக்கு செலுத்துங்கள். எங்கள் வெற்றிக்காக வாழ்த்துங்கள். ஒண்ணும் கேட்கல, ஒரு ஓட்டத்தான் கட்டம். நோட்டை கொடுப்பான், வாங்கிக்க, ஓட்டை இங்க போட்டுக்க, அவ்வளவுதான். அவ்வளவு ரோசம் வேணாம். எங்க அம்மாலாம் பணத்தை கொடுத்தாலும் மக்கள் விரும்பியவர்களுக்கு, நல்ல அரசியலுக்கு, அதுக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நிலையை உருவாக்குங்கள். பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலையை உருவாக்குங்கள். மாற்றம் தானாக வரும். அறிவிச்சிறந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள், அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் உலகிற்கு கடன் கொடுத்த என் இனத்தின் மக்கள், இன்னும் சொல்ல போனால் வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த இனத்தின் மக்கள், ஒரு முறை ஜனநாயக கடமையாற்றுங்கள். இந்த ஜனநாயக நாளில், குடியரசு நாளில் என் அன்பு மக்கள் உறுதியேறுங்கள். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை மலரச் செய்ய ஒரே ஒரு முறை எளிய மகள், என் அருமை தங்கை சீதாலட்சுமிக்கு இந்த ஒளிவாங்கி என்கிற மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும்.